25 கிலோ தங்கத்தாலான உலகிலேயே ரொம்ப பெரிய சாமுண்டீஸ்வரி சாமியோட சிலை தான் இது. இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் சன்னப்பட்னான்ற பகுதியில் கவுடகிரின்ற வில்லேஜில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோயில் மாதிரி இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு. காட்டுக்கு நடுவில் சாமி சிலை இருக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக சாமி சிலைக்கு பின்னாடி ஒரு நீர்வீழ்ச்சியும் அதை சுற்றி நம்ம போகிற படிக்கட்டு எல்லாமே குட்டி குட்டி ஃபவுண்டெயினுமே இருக்குது. இந்த சிலை மொத்தமாக 25 கிலோ தங்கத்தோடு சேர்த்த 50 81 அடியில் இடம் பெற்றிருக்கு. உலகத்திலேயே ரொம்ப பெரிய உயரமுள்ள சாமுண்டீஸ்வரி சிலை இதுதான். நாளுக்கு நாள் இந்த கோயிலுக்கு அதிகமான கூட்டம் வருது. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பார்த்தோன்னா, அவங்க மனசில் நினைக்கிறது எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்தால் நடக்கதா பரவலாக நம்பப்படுது. இந்த கோவிலில் பல்வேறு பரிகாரங்கள் பண்ணுறாங்க. இந்த கோவிலில் ஒரு கல் இருக்குது. அந்த கல்லில் காசை ஒட்ட வைக்கிறதுனால அவங்களோட கடன் பிரச்சனை தீர்றதா நம்பப்படுது. இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமான பிரதானமான நம்பிக்கை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் கட்டுறது தான். இந்த பரிகாரத்தை பண்ணுறதுனால அவங்களோட காரியம் நடக்கிறதா நம்பப்படுது. 7 வாரங்கள் தொடர்ந்து தேங்காய் கட்டுறதுனால அவங்க காரியம் நினைக்கிறது 7 வாரத்துக்குள்ளேயே நடக்கிறதா நம்பப்படுது. இந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கனாலே தெரியும், எங்கே பார்த்தாலுமே தேங்காய்களாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கோவிலில் உப்பு கொட்டுறதும் ஒரு பரிகாரமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்குள்ளே இருக்க வியாதி எல்லாமே தீர்றதா நம்பப்படுது. இந்த கோயிலில் ரொம்ப பிரபலமானதே இந்த மாடு தான். இந்த மாடை தான் சாமியோட கருவறைக்குள்ளேயே முதல்ல எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாடை எடுத்துகிட்டு போயிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் சாமிக்கு ஆரத்தியே காட்டுறாங்க. இந்த கோவிலுக்கு வர எல்லா பக்தர்களும் இந்த மாடு கிட்ட அவங்களோட வேண்டுதலை சொல்கிறாங்க. இந்த மாடு அதோட காலை எடுத்து அவங்களோட கையில் வச்சதுன்னா அது நடக்குதுன்னு, வைக்கலைன்னா அது நடக்கலன்னு நம்பப்படுது. இவங்க தான் இந்த கோவிலோட மூலவர் சாமுண்டீஸ்வரி அம்மன். இந்த கோவிலுக்கு வர பக்தருக்கு 3 வேளையும் 365 நாளும் வருஷம் முழுவதும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே சமயத்தில் எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அவங்க அமர்ந்து சாப்பிட்றதுக்கான ஒரு பெரிய டைனிங் ஹாலும் இங்கே இருக்குது. பெரிய அம்மன் சிலைக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய அருங்காட்சியகம் இருக்குது. அம்மனோட சிறப்புகளை எடுத்துரைக்கிற மாதிரி சிலைகளும் அமைச்சிருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த கோயில் வந்து பிரபலமாகிக்கிட்டே போகுது. மக்கள் கூட்டமும் அதிகரிக்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோவிலை பற்றி யாருக்காவது தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.